மாட்டுக்கறி வந்து நீங்கள் ஏன் சாப்பிட்லன்னு கேட்டால், நாங்கள் வந்து விவசாயம் பார்க்குறோம், மாட்டோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம். டேய், சாப்பிட்ற உணவாக சாப்பிட்றவனுக்கு நெருக்கமா, விவசாயம் பார்க்குறவனுக்கு நெருக்கமா? அது உணவாக ஒருத்தவனுக்கு, ஏன்னா மாட்டுக்கறி தான் மொழியை உருவாக்குச்சுன்னு சொல்கிறோம். குரங்கா இருந்த மனுஷன் 24 மணி நேரம் 60 கிலோ இருக்கிற ஒரு குரங்குக்கு உணவு வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு முன்ன வரைக்கும் வெறும் எறும்பு அப்படி தான் சாப்பிட்டு இருந்தது. 20 மணி நேரம் தன்னுடைய உணவை தேடி பயணிக்க வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு குரங்கும் தனித்தனியாக இருந்தது. இது அறிவியல் அடிப்படையில் தென்னாப்பிரிக்காவிலேருந்து மொழிபெயர்த்த பாரதி புத்தகத்தில் ஒரு புக்கு இருக்குது, அதில் நீங்கள் படிங்க தெரியும். மாட்டுக்கறி சாப்பிடும்போது தான் குரங்கு எல்லாம் சேர்ந்து வேட்டையாடுது. 20 மணி நேரம் தாக்க வேண்டிய எனர்ஜியை வந்து மாட்டுக்கறி கொடுக்குது. 100 குரங்கு ஒன்றா உக்காந்து கத்த ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது. மொழி வந்து அங்கேருந்து தான் உருவாகுது. அப்போது உனக்கு அறிவே வந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்றது இருக்குது. ஆனால் நீ வந்து ஒரு உணவை வச்சு இன்னொருத்தங்கிட்ட வந்து இங்கே வந்து ஆண்ட பரம்பரை பேசி அது எவ்வளோ நாளைக்கு இந்த அறிவியலை வந்து நீங்கள் மறுத்து நீங்கள் கூகை வந்து வெவ்வேறு பரிணாமங்களை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து கூகையுடைய உதவி இயக்குநர்களுடைய வரிசையும் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது சினிமாவில். எங்கே பார்த்தாலும் கூகையிலேருந்து ஒர்க் பண்ணுறேன், கூகையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெய் சொன்ன மாதிரி தான். கூகையுடைய ஆரம்ப காலங்களில் நாங்கள் இங்கே இருந்துருக்குறோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயத்தை ரஞ்சித் தோழர் உருவாக்கி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு இயக்கமாக இருக்குது, இயங்கிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இவங்க தான் ஒரு மேனேஜர், அப்படி தான் இவங்க, அடுத்து தான் இவங்க அப்படின்னு இல்லாமல் யார் தேவையோ அவங்க வந்து இந்த இடத்த பிடிச்சிக்கிறாங்க. தொடர்ந்து இயங்குறது மூலமாக அவங்களுக்கான வாய்ப்பை பெற்று போயிட்டே இருக்கிறாங்க. அப்படின்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக அங்கே மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே என்னென்னா, தொடர்ந்து இந்த சமூகத்தில் வந்து அறிவை கொண்டு தான் பயங்கரமாக பயமுறுத்திருக்கிறாங்க. அப்படின்போது ஒருத்தவங்ககிட்ட அறிவை கொடுக்கறதுக்கு தான் அங்கே எல்லாருமே தயங்குறான். ஏன்னா அறிவை கொடுத்துட்டா ரெண்டாவது அவன் வந்து கிளியர் ஆகிடுவான். எல்லாத்துலேருந்தும், கடவுள்லேருந்து, மதத்துலேருந்து, சாதியிலேருந்து, எல்லா இடத்துலேருந்துமே விடுதலை அடைஞ்சிருவான். அப்போது நீ எதை கொண்டும் நீ சிந்திக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சூழலில் அறிவையும் உரையாடலையும் தொடங்குவதற்கு ஒரு இடமா தோழர் பா ரஞ்சித் இது உருவாக்கி இருக்கிறதுக்கு உண்மையிலே மிக முக்கியமாக ரொம்ப நன்றி. சமூகத்தில் வந்து பெரும்பாலும் சூழல் தான் வந்து ஒரு படைப்பை உருவாக்குது. அந்த வகையில் ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப முக்கியமாக சமூகத்தினுடைய உண்மைத்தன்மையை வந்து ரொம்ப சூப்பராக படம் பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு கலைஞன் வந்து இருக்கிற அப்படியே பேசுகிறது மட்டுமா ஒரு கலைஞனுடைய வேலை அப்படின்னா, சிலருடைய வேலை அப்படி இருக்கும், சிலர் வந்து அதை திருச்சியும் கூறுவாங்க. ஆனால் உண்மையான படைப்பாளி என்பவனுக்கு சமூகத்திலிருந்து தோன்றுகின்ற தன்னுடைய படைப்பை, நிகழ்வுகளை அடுத்த தலைமுறையினுடைய வழிகாட்டுவது விதமாக தன்னுடைய வரலாற்று அடிப்படையில், அறிவியல் அடிப்படையில் புதிய அவனுடைய கனவை வந்து விதைச்சிட்டு போகிறது தான் உண்மையான படைப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்ஸுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பது ஒரு கற்பனை, அது வந்து கற்பனையில் ஒரு அறிவியல். வரலாற்று அடிப்படையிலிருந்து அவன் கண்ட 2000-3000 வருஷமாக மனித சமூகத்தினுடைய நாகரிகத்திலிருந்து, வரலாற்று அறிவியல் வளர்ந்து வந்த பாதையிலிருந்து, சமூகத்தினுடைய மாற்றத்திலிருந்து உருவாக்குறது. அதே மாதிரி தான் ப்ளூ ஸ்டார் வந்து 2 சமூகம் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் ஆட போயிருக்கிறாங்களா அப்படின்னா பெரும்பாலும் அது இல்லை தான் அங்கே. ஆனால் தோழர் ஜெயக்குமார் வந்து அதை என்ன பண்ணுறாருன்னா, இப்படி ஒன்று இருக்கணும், அதுதான் இங்கே தீர்வாக மாறும் அப்படின்றது அவருடைய அனுபவங்களிலிருந்து கடைசியில் எங்கே சுற்றினாலும் ஒன்று சேர்ந்து வேலையாடுறது மூலமாக தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை உருவாக்க முடியும் அப்படின்றத வந்து அவர் நம்புகிறார். அதை தான் அவர் உருவாக்கியிருக்கார். எத்தனை ஊரில் உங்களுக்கே தெரியும், எத்தனை சேரிகளில் இருக்கிற டீம் ஊரோட சேர்ந்து விளையாடாது, எதிரெதிராக தான் விளையாடும், எவ்வளோ பிரச்சனை நடக்கும். கிரிக்கெட்டை ஒட்டியே சித்திரை மாதங்களில், ஏப்ரல்லாம் எவ்வளோ சண்டை நடக்குது, எவ்வளோ கேஸு வழக்கு பதிவாகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் டைரக்டர் வந்து அதை மட்டும் சொல்லிட்டு போகாமல் இப்படி ஒரு சமூகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் உண்மையான சமூகத்தின் மீது பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் செய்கிற வேலை. அதை வந்து அவர் சிறப்பாக செய்திருக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஜெயக்குமாருடைய வெற்றி என்றது வந்து நம்ம எல்லாருடைய வெற்றி. ஏன்னா சக தோழர்களாக நாங்கள் நடு ரோட்டில் எப்போ பார்த்தாலும் தெருவில் எல்லா வீதிகளில் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் நடந்துட்டு இருந்த ஆட்கள் தான். ஆனால் கூட இருந்த நம்ம தோழர்கள் ஜெயிக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அப்போ இவங்கள முறை தான் நாமளும் ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயத்தை உருவாக்குது இல்லை. அது தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த டீம் ஒர்க்கு பற்றி பேசும்போது ப்ளூ ஸ்டார் பற்றி நான் வந்து ஆச்சரியப்பட்டது என்னென்னா, சில டீமில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது படம், எப்படி நேரில் கேட்டால் நல்லா இருக்குதுன்னுவான், சைடில் இந்த பக்கம் கண்ணடி பண்ணுவேன்.
இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு படைப்பு உருவாகிற காலத்தில் எல்லா கலைஞர்களுமே ஒத்துமையாக ஒரே ஃபோர்ஸாக இருக்கணும். அப்படி கொஞ்சம் அந்த வசனத்து மீதோ அந்த ஸ்டேஜிங் மீதோ கொஞ்சம் டவுட் பட்டாலும் அது வந்து ஒழுங்காக வராது. அதை மாதிரி நான் நிறைய படங்களை பார்த்துருக்குறேன். இப்போ சொல்லப்போனால் நான் வந்து அது மாதிரியான டீம் தான். செல்வா தொடரும் சரி, தமிழ் பிரபாவும் சரி, இங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாருமே நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாருமே இந்த படத்து மீது பெரும் நம்பிக்கை வச்சுருந்துருக்குறாங்க. அதுதான் அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு உதாரணம் என்னன்னா, நான் வந்து அட்டகத்தி முடிஞ்சு ரஞ்சித் தோழர்கிட்ட வந்து மெட்ராஸில் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் நாங்கள் உதவி இயக்குனராக இருந்தோம். அந்த படம் ஜெயிக்குமா, ரெண்டாவது நம்ம பண்ண போகிற ஒரு அரசியல் வந்து முழுசாக வரப்போகுது, அது வந்து ஜெயிக்குமா, யாரும் பார்ப்பாங்களா அப்படின்றதால எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையான ஒரு படைப்பு இது. கண்டிப்பாக இது ஜெயிக்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எங்களுக்கு. கண்டிப்பாக அதுதான் மெட்ராஸ் வந்து வெற்றி பெற்றது. ஆனால் மெட்ராஸுடைய வெற்றிக்கு முன்ன படம் பார்த்தவர்கள் எல்லாருமே செல்வா தோழருக்கு தெரியும். பெரும்பாலும் அது வந்து படத்தை பற்றி பயங்கர நெகட்டிவாக இருந்தது. கியூப்பில் வந்து நானும் செல்வா தோழர் தான் படம் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுனால காலையில் 2 பேரும் படம் பார்த்துட்டு வந்து ஒரு டீ கடையில் நின்று 2 பேரும் ஒரு நைட்டு 2 மணிக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து தொடர் இது மாதிரி 2-3 பேர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொடர் என்ன அப்படின்னு பேசும்போது செல்வா தோழர் சொன்னார், தொடர் இந்த படம் ஜெயிக்கலனா நம்மளுடைய உழைப்பு வந்து ரொம்ப உண்மையாக இருக்குது தொடர், இந்த கதை வந்து கண்டிப்பாக ஒரு டென்ஷேட்டரை உருவாக்கும் அப்படின்னு செல்வா வந்து ஏடிஎம்கே ஆஃபீஸ் எதிர்க்க இருக்கிற டீ கடையில் உட்காந்து நாங்கள் நைட்டு 2 பேர் பேசிட்டு இருந்தோம். இல்லை அதே தான் ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு செல்வா கிட்ட தான் நான் ஜெய்கிட்ட நேரில் கேட்கலாம் கூட நான் செல்வா கிட்ட கேட்டுனே இருப்பேன். அப்போ செல்வா சொன்னது அதே தான், தொடர் இந்த படம் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும், ரொம்ப யதார்த்தமாக மெட்ராஸு சார்பட்டா மாதிரி ரொம்ப உண்மையான ஒரு படைப்பாக இருக்குது, ரொம்ப நிறைய கதாபாத்திரங்கள் இதில் பேசப்படும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாப்புல. நான் செல்வாவுடைய அளவுகோலை நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் நான் நிறைய படங்கள் அவர்கிட்ட நான் வந்து அவருடைய ஒர்க்கும் சரி எல்லாத்துலேயுமே தீவிரமாக வேலை செய்துகிட்டே இருப்பாப்புல. தமிழ் பிரபா பற்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு ரைட்டர் வந்து அவர் வந்து எழுதுறது வெறும் அந்த 10 நாள் மட்டும் வர்றது, எழுதி வச்சுட்டு நீ படம் எடுக்கா போ அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த படத்தை பற்றி எல்லாக்கிட்டையும் பாசிட்டிவாக பேசிகிட்டே இருப்பாப்புல. இந்த படம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்கு, பயங்கரமாக வந்து அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பார். அதே நமக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப புதுசாக, அவர் நெகட்டிவாக யாரும் பேசி பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு இப்போ மோசஸ் படத்தை எடுத்துனாப்புல கையில். அடுத்த படம் வந்து 2-3 பேர்கிட்ட இப்போ சொல்லியிருக்க கேட்டேன், மோசஸ் படம் செம்ம கதை வேறு லெவலில் வந்துருக்குது, அது யாருக்கிட்ட அந்த ப்ரொடியூசர்கிட்டே ரொம்ப பயங்கரம். அதை மாதிரி இதை மாதிரியான தோழர்களோடு வேலை செய்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சில பேர் பயங்கர அறிவு டிவி, நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இது பண்ணணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஜெய் வந்து ரொம்ப சூப்பராக தேர்ந்தெடுத்துக்க. ஏன்னா சக கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது தன்னுடைய அறிவை அனைத்தும் நம்ம கற்றுக்கிற அறிவு அனைத்துமே சக தோழர்களுக்கு உரையாடுவதற்கும் சக தோழர்களுடைய சுயமரியாதையை வந்து பகிர்ந்தளித்து அவங்களோட வேலை செய்கிறது தான் பயன்படுத்தணுமே தவிர, நான் பெரிய கொம்பு அப்படின்னு தான் நீ ஒரு பில்லர் தனியாக தான் இருப்ப, நம்ம பில்லர் தனியாக தான் இருக்கும், ரெண்டும் வெவ்வேறு கலராக இருக்குமே தவிர மிங்கிள் ஆகாது. அப்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற கலைஞர்கள் வந்து ரொம்ப எளிமையானவர்களாக இருக்கணும், நம்ம அரசியலை புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து தமிழ் பிரபா எல்லா தோழர்கள்கிட்டையுமே ரகு பற்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கிற கலை இயக்குநர்களில் மிக நுட்பமான அரசியல் அறிவும் இலக்கிய அறிவும் கொண்ட மிகச்சிறந்த ஓவியரும் அவர் தான். நிறைய வாசினே இருப்பான், நிறைய படிச்சுட்டே இருப்பான், ஒரு பேசிகிட்டே இருக்கிற ஒரு அந்த டீம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். சொல்லப்போனால் வந்து இந்த படம் எடுத்து முடிகிற வரைக்கும் ஜெய் கூடிய தான் படுத்துன்னு வந்தான் அவன். அந்தளவுக்கு வந்து அதுதான் ஒரு டீம் ஒர்க் கூடிய பலமாக நான் நினைக்கிறேன். ஜெய்யை பொறுத்து சொல்ல வேண்டிங்கன்னா ரொம்ப உண்மையான ஒரு ஆள். தொடர்ந்து அவருடைய ரஞ்சித்தோட சொன்ன மாதிரி நிறைய படங்கள் அவர் வந்து வெவ்வேறு வடிவங்களில் அது வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து சினிமா பயணம் வந்து அவனுடைய ஒரு அனிச்சை செயல் மாதிரி தொடர்ந்து பயணம் செய்கிறது. அதன் மூலமாக அவர் வந்து கண்டடைகிற விஷயமும் பேசுகிற விஷயமும் வெவ்வேறு அப்டேட், அவனை நான் ஜெய்யை மீட் பண்ணும்போது இருந்த அப்டேட்டுக்கும் இப்போ ஜெய் வந்தடைஞ்சிக்கிற இடமும் வந்து அரசியலாகவும் சரி அவருடைய பார்வையும் சரி பயங்கரமாக தன்னை வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கிறார். அந்த வகையில் வந்து அடுத்தடுத்த படங்களை உற்று நோக்கிற ஆட்களாக நாமளும் இருக்கிறோம். தோழர்கள் 2 பேர் சொல்கிறேன், இவங்க 2 பேருமே என்கிட்ட வந்து குண்டு ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்துருக்குறாங்க. தோழர் சாந்தனும் தொடர்ந்து சரி, பிரித்தி தோழரும் சரி, ரொம்ப
எளிமையாக அவங்க வெவ்வேறு தமிழ்த்தினிமானுடைய ரொம்ப முக்கியமான 4 இடங்கள்லேருந்து அவர் வராங்க. ஆனால் எந்த விதமான எதுவுமே இருக்காது அவங்கக்கிட்ட. ரொம்ப சிம்பிள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதை மாதிரியான கலைஞர்களோடு தான் நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லும்போது ஈஸியாக நம்ம உள்வாங்குவாங்க. முழுசாக நம்மளை கவனம். சில பேர் நம்ம பேசின்னு இருப்போம் டைலாக்கை, இந்த பக்கம் பேசின்னு இருப்பாங்க, இல்லை ஃபோன் பேசின்னு இருப்பாங்க. இதை மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கே பிடிக்காது. அப்புறம் நம்ம வேலை அது வந்து எல்லா தளங்களுமே அது வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நாம் என்ன சொல்கிறோமோ அதை வந்து 100% உள்வாங்கி அவங்களுடைய கருத்தையோ உள்வாங்கும் போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக அது வந்து உணவு, அந்த மாட்டுக்கறியை தொடர்ந்து நிறைய இடங்களில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஜெய் வந்து அதை வந்து சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா சில பேர் இப்போ சொல்லுவாங்க, மாட்டுக்கறி வந்து நீங்கள் ஏன் சாப்பிட்லன்னு கேட்டால், நாங்கள் வந்து விவசாயம் பார்க்குறோம், மாட்டோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் சாப்பிடணும். டேய், சாப்பிட்ற உணவாக சாப்பிட்றவனுக்கு நெருக்கமா, விவசாயம் பார்க்குறவனுக்கு நெருக்கமா? அது உணவாக ஒருத்தவனுக்கு. ஏன்னா மாட்டுக்கறி தான் மொழியை உருவாக்குச்சுன்னு சொல்கிறோம். குரங்காக இருந்த மனுஷன் 24 மணி நேரம் 60 கிலோ இருக்கிற ஒரு குரங்குக்கு உணவு வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு முன்ன வரைக்கும் வெறும் எறும்பு அப்படி தான் சாப்பிட்டு இருந்தது. 20 மணி நேரம் தன்னுடைய உணவை தேடி பயணிக்க வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு குரங்கும் தனித்தனியாக இருந்தது. இது அறிவியல் அடிப்படையில் தென்னாப்பிரிக்காவிலேருந்து மொழிபெயர்த்த பாரதி புத்தகத்தில் ஒரு புக்கு இருக்குது, அதில் நீங்கள் படிங்க தெரியும். மாட்டுக்கறி சாப்பிடும்போது தான் குரங்கு எல்லாம் சேர்ந்து வேட்டையாடுது. 20 மணி நேரம் தாக்க வேண்டிய எனர்ஜியை வந்து மாட்டுக்கறி கொடுக்குது. 100 குரங்கு ஒன்றா உக்காந்து கத்த ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது. மொழி வந்து அங்கேருந்து தான் உருவாகுது. அப்போது உனக்கு அறிவே வந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்றது இருக்குது. ஆனால் நீ வந்து ஒரு உணவை வச்சு இன்னொருத்தங்கிட்ட வந்து இங்கே வந்து ஆண்ட பரம்பரை பேசி அது எவ்வளோ நாளைக்கு இந்த அறிவியலை வந்து நீங்கள் மறுத்து நீங்கள் பேசிட்டு இருப்பேன்னு தெரில. அந்த வகையில் வந்து ப்ளூ ஸ்டார் படம் தொடர்ந்து அதனுடைய உரையாடல் வழியாக, உடை வழியாக தொடர்ந்து எளிய மனிதர்களுடைய அரசியலை வந்து இதுமாதிரி காத்திரமாக சமரசம் மட்டும் வச்சுருக்குது. எல்லா டீம் கலைஞர்கள் மட்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.